முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையால் மின்மிகை மாநிலமாக மாறியுள்ள தமிழகத்தில் நடப்பாண்டில் காற்றாலை மின் உற்பத்தி 94.5 மில்லியன் யூனிட் அளவிற்கு உயர்ந்துள்ளது. இதன் மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய நடவடிக்கையால் தமிழகம் பல்வேறு துறைகளில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக மின் உற்பத்தியில் முதலமைச்சர் மேற்கொண்ட மின் முயற்சிகளால் தமிழகம் மின்மிகை மாநிலமாக உருவாகியுள்ளது. இந்த நிலையில் காற்றாலை மின் உற்பத்தியும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு காற்றாலை மூலம் பெறப்பட்ட மின்சாரத்தின் நுகர்வு 89 மில்லியன் யூனிட்டாக இருந்த நிலையில் தற்போது அது 94.5 மில்லியன் யூனிட்டை எட்டியுள்ளது. சூரிய சக்தி மூலம் கிடைக்கும் மின் உற்பத்தியையும் சேர்த்து புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திறனில் 100 மில்லியன் யூனிட்டை தமிழகம் எட்டியுள்ளது. காற்றாலை மூலம் பெறப்படும் மின்சாரம் யூனிட் ஒன்றுக்கு ₹4.16 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுப்பிக்க இயலாத வகையில் பெறப்படும் மின்சாரம் யூனிட் ஒன்றுக்கு ₹5 உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் முதல் முறையாக காற்றாலை மின் நுகர்வு 94 மில்லியன் யூனிட்டை தாண்டியுள்ளது. காற்றாலை மின்சாரத்தின் பயன்பாடு 4085 மெகாவாட்டை எட்டியுள்ளதாக மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய நிலவரப்படி காற்றாலை மின் உற்பத்தி அதிகரித்து வருவதால் தமிழ்நாடு மின்சார வாரியம் தனது அனல் மின் உற்பத்தி நிலையங்களின் சில பிரிவுகளை தற்காலிகமாக மூடியுள்ளதோடு தனியார் நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்படும் மின்சாரத்தையும் நிறுத்தியுள்ளது. 210 மெகா உற்பத்தி திறன் கொண்ட 2 பிரிவுகளை மூடியதோடு தனியார் நிறுவனத்தின் ILFS மற்றும் கோஸ்டால் எனர்ஜன் நிறுவனங்களிடமிருந்து வாங்கப்படும் மின்சாரத்தையும் நிறுத்திவிட்டதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல காற்று வீசுவதால் காற்றாலை உற்பத்தி மேலும் அதிகரிக்கும் என மின்வாரிய அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மின் தேவை அதிகரித்து வருகிறது. அதற்கேற்ப காற்றாலை மின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. மேலும் அது குறைந்த விலையில் கிடைப்பதால் எரிபொருள் செலவு குறைந்துள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.